ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும் சாட் ஜிபிடி. அதை நிறைய நண்பர்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்பீங்க. அதை சாட் ஜிபிடியில் புதுசாக சாட் GPT-4ன்னு சொல்லி ஒரு வெர்ஷனை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நீங்கள் பெயிட் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி தானே அந்த வெர்ஷன் காணப்படுது. இந்த சாட் GPT-4ஆல் என்ன பயனுன்னு சொன்னால், நீங்கள் இந்த 2023 வரைக்குமான டேட்டாக்களை இதில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதாவது புதுசாக வரக்கூடிய அனைத்து விதமான டேட்டாக்களையும் அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்கிற மாதிரி இந்த சாட் GPT-4 அதை காணப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரீ வேர்ஷன்களில் 2022 வரைக்குமான டேட்டாக்களை மட்டும்தான் பெற்றுக்கொள்கிற மாதிரி அது சாட் ஜிபிடி பழைய வேர்ஷன்கள் காணப்படுது. அது சாட் GPT-4 நீங்கள் என்ன மாதிரி ஃப்ரீயாகவே பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சாட் GPT-4 பயன்படுத்துவதற்காக நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த வித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய்த்து பிங்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். பிங்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் இன்க்ளூடாகவே சாட் GPT-4 ஃப்ரீயாக போய் பயன்படுத்துகிற மாதிரி அவங்க அதில் செட் பண்ணி தந்திருக்கிறாங்க. அதாவது சாட் ஜிபிடி பிங்கும் இதில் சேர்ந்தே யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய அட்வான்ஸான ஆஃபரோட இந்த பிங் புதிய அப்டேட்டாக வந்திருக்கு. அதாவது பிங்குன்னா என்னென்னு சொன்னால், பிங் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய க்ரோம் அண்ட் ஒப்பரா ப்ரௌசர் மாதிரியே அதுவும் ஒரு ப்ரௌசர் தான். ஆனால் அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்கள் காணப்படுது. நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் பிங் காணப்படுது. நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு நிறைய கஸ்டமைஸ், அதாவது அலோவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷனல் கேட்பாங்க. அதை நீங்கள் அலோவ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விதமான ஆப்ஷனல் கீழே காணப்படும். நீங்கள் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய புதுசாக வரக்கூடிய அனைத்து விதமான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நியூஸ்களையும் நீங்கள் கீழே இதில் பார்த்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் சாட் ஜிபிடி என்ன மாதிரி நாங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப் பைலட்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய அந்த சாட் ஜிபிடிக்குரிய இன்டர்ஃபேஸுக்கு ஷோ ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் யூஸ் சாட் GPT-4 எனேபிள்டு சொல்லி இதில் விழுந்திருக்கு. அந்த பட்டன் எனேபிள் இருக்கும். இதில் உங்களுக்கான அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் சாட் ஜிபிடி என்ன மாதிரி பயன்படுத்துவீங்களோ அந்த வகையிலேயே நீங்கள் இதில் டைப் பண்ணி பயன்படுத்தி உங்களுக்கான அனைத்து விதமான தகவல்களையும் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது ரீசெண்டாக நடந்த, அதாவது இந்த 2023 நடந்த அனைத்து விதமான டேட்டாக்களையும் இதில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் 2023 சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். இதே நீங்கள் சாட் ஜிபிடியில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வேர்ஷனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் வராது. ஆனால் இந்த பிங்கில் இருக்கக்கூடிய சாட் ஜிபிடியில் நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள இதில் அனைத்து விதமான டேட்டாக்களையும் அதில் தரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரீசெண்டாக, அதாவது 2023 பெஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் ஃபோனை இதில் கீழே ஷோ ஆகிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அனைத்துமே கீழே ஷோ ஆகிற மாதிரி அது டைப் பண்ணி கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2023 பெஸ்ட்டான மொபைல் என்னென்னு சொல்லி அதை ஆட்டோமேட்டிக்காகவே டைப் பண்ணி கொண்டு. இதே நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடியில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த தரவுகள் அதில் இருக்காது. அதே டைமில் அது 2022க்கு மேலே இருக்கக்கூடிய தரவுகளை தருவான். 2022க்கு பிறகு தரவுகள் சாட் ஜிபிடி ஆப்பில் கிடைக்காது. ஆனால் இந்த பிங் ஆப்பில் நீங்கள் கோபைலட்டில் சர்ச் பண்ணுறதால அனைத்து விதமான தகவல்களையும் இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முக்கியமான ஒரு ஃபியூச்சர்ஸ் காணப்படுது. அதில் நீங்கள் ஹோம் பட்டனுக்கு போய்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இமேஜ் கிரியேட்டர்னு சொல்லி ஒரு பட்டனோட ஷோ ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சாட் ஜிபிடி போலேயே டாலின்னு சொல்லி ஒரு ஏஐ டூலை பற்றி தெரியும் உங்களுக்கு. அந்த டாலி ஏஐ டூலில் புதிய வேர்ஷன், அதாவது 3வது வேர்ஷனை இதில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுவும் இலவசமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இதில் நீங்கள் இந்த டாலி 3 நீங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் பிங் ப்ரௌசரில் நீங்கள் அனைத்து விதமான சர்ச்களை நீங்கள் செய்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அடிப்படையில் அவங்க பிங் ரிவார்டு தருவாங்க. அந்த ரிவார்டை நீங்கள் பயன்படுத்தி இதில் டாலி 3 நீங்கள் இலவசமாக இதில் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சர்ப்ரைஸ் மீன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன இமேஜ்
ப்ரொமோட் வச்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் மீன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான இமேஜ் வந்து கீழே இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீயாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மெத்னு சொல்லி ஒரு ஏஐ டூல் வந்து இதில் வந்து இன்புட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மெட்ஸில் என்ன சரி டவுட்டுகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த ஏஐ டூலை வந்து நீங்கள் பயன்படுத்தி இலவசமாகவே வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெட்ஸ் டவுட்டுகளை வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணி மெட்ஸுக்குரிய ஆன்சரை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதே டைமில் அந்த ட்ரோன்னு சொல்லியிருக்கு இதை நீங்கள் வந்து கீறி அது சம்மந்தமான ஆன்சரை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மெட்ஸ் பேப்பரை வந்து நீங்கள் இதில் வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மணின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த டைமில் வந்து ஒரு கரன்சி ரேட்டுகளை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ட்ரெண்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்காக என்ன நியூஸ் வந்து ஷோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய விதமான ஃபியூச்சர்ஸில் வந்து அவங்க வந்து அப்டேட்டில் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. இதில் மேலே வந்து அந்த செட்டிங் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கொள்ளுங்க. சைன்இன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து மைக்ரோசாஃப்ட் ரிவார்டுன்னு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து இதை அப்போ நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று அவங்க தந்துட்டு இருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய அந்த டாலி 3 வேர்ஷனை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ஆப் தேவைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து நேரடியாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து பிங்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஆப் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இது போல் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு புதிய வீடியோன்னு சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.